மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த 300 சம்திங் வேக்கன்சிக்காக நாளைக்கு அந்த ஜாபுக்காக டுமாரோலேருந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போகிறவங்க மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஒன்ஸ் பார்த்துட்டு போயிடுங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எப்படி செல்ஃப் அட்டஸ்டட் போடணும் அப்படின்ற வீடியோ லிங்க் வச்சுருக்கேன். அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வர A to Z ஃபுல் டீட்டெயில் பற்றின ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ லிங்க் வச்சுருக்கேன். அதிலே பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி ஸ்ப்ளிட்டப் பண்ணிய வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதே மாதிரி இப்போ கால் பண்ணி ரீசெண்டாக கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து இனிஷியல் வந்து இப்படி இருக்குது, ஆதார் கார்டில் வேறு மாதிரி இருக்குது, அப்பா பேர் இருக்குது, இங்கே வீட்டுக்கார் பேர் இருக்குது. ஸோ அதுக்குமே வீடியோ தனியாக இனிஷியல் சொல்லி ஒரு வீடியோ லிங்க் வச்சுருக்கேன். அதை பார்த்துக்கோங்க, ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்படி ஃபில் பண்ணணும், இதுவரை ஃபில் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றின வீடியோ. அப்புறம் ஒட்டு மொத்தமாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு CV ஃபஸ்ட் நாள் போய்ட்டு வந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அதை பற்றின ஒரு வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபுல் லிங்க் இருக்குது. போய் செக் பண்ணி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நல்லா கேட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நாளைக்கு CVக்கு போகிறவங்க மறக்காமல் இந்த சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனி ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி ஃபோட்டோ உள்ள ஐடி ப்ரூஃப், எனி ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுதான். அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக படித்த நீங்கள் ஸ்கூலோ இல்லை டிப்ளமோ, ITI காலேஜோ அங்கே வாங்கின ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னா TC, நான் சொல்கிறதுலாம் ஒரிஜினல், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஐடி ப்ரூஃபு, அடுத்து வந்து TC, அப்புறம் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் SSLC மார்க் ஷீட்டு, அதான் 10th மார்க் ஷீட்டு, இது டிப்ளமோ படித்தா டிப்ளமோ ஓவரால் மார்க் ஷீட்டு, 12th படித்தா 12th மார்க் ஷீட்டு, இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்டு எல்லாம் ஒரிஜினல். 3 டாக்குமெண்ட் சொல்லிட்டேன்னா, 4வது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல். அடுத்து 5வது வந்து PSTM, நீங்கள் PSTM இருந்தீங்க, நான் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தேன் 1லேருந்து 8வது வரை, அது கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலோ, அந்த சர்டிஃபிகேட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எனக்கு அவங்க சொன்ன அந்த 19 ப்ரியாரிட்டி, இதில் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்ற ப்ரியாரிட்டி இதில் வராது, மீத உள்ள 19 ப்ரியாரிட்டி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி அதுக்கான இது எலிஜிபிள் எனக்கு இருக்குது, நான் அப்ளை பண்ணும்போது கொடுத்தேன் அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டிக்கான சர்டிஃபிகேட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேரக்டர் அண்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வெவ்வேறு நபர்கள் 2 வெவ்வேறு சர்டிஃபிகேட்டில் சிக்னேச்சரை வந்து என்ட்ரி பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஒரே சர்டிஃபிகேட்டில் 2 பேருமே சைன் போட மாட்டாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோ செக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மேஜர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து கொண்டு போவீங்க, இதுதான் மேஜராக நீங்கள் கொண்டு போகிறதே, ஓகேங்களா. அப்புறம் இதுக்கான 2 செட் ஜெராக்ஸ் கொண்டு போவீங்க, 2 செட்டு ஜெராக்ஸ், ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன ஒரிஜினல் ஒரு செட்டில் 2 செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போவீங்க. அதில் ஒரு செட்டு ஜெராக்ஸ் தான் அவங்க வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அவங்க வாங்கி வச்சுக்கிற அந்த ஒரு செட்டு ஜெராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சைன்லாம் போடுவீங்க. செல்ஃப் அட்டஸ்டட் எப்படி நீங்கள் போடணும் அப்படின்றதுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. மிச்சம் ஒரு செட்டு ஜெராக்ஸை வந்து நீங்கள் கொண்டு போய்ட்டு சும்மா கொண்டு வந்துடுவீங்க, ஓகேங்களா. அப்போ நீங்கள் ஒரு ஒரிஜினல் செட்டு அப்புறம் 2 செட்டு ஜெராக்ஸு, ஓகேங்களா, கொண்டு போய்ட்டு ஓகே இதுதான், ஓகேங்களா. ஒரிஜினல் கொண்டு வந்துடுவீங்க, ஒரு செட் ஜெராக்ஸை கொண்டு வந்துடுவீங்க. அவங்க வாங்கி வைக்க வேண்டிய ஒரு செட் ஜெராக்ஸை வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ அடிஷ்னல் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றத பார்த்துடலாம். LMV லைட் மோட்டார் வெஹிக்கிள், அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட அந்த அதான் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரிஜினலு. அப்புறம் நான் குக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபுட் அண்டு இந்த பேக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போகலாம், ஓகேங்களா. இதெல்லாம் அடிஷ்னலாக உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இஃப் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டு போகலாம். பிகாஸ் நான் இதுக்கு முன்னால் சொன்னதெல்லாமே எப்படின்னா கம்பல்சரி, பட் இதெல்லாம் நீங்கள் அவைலபிள் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது, நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும் கொண்டு போகிற விஷயங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பேரை சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க 10th 12th அப்படின்னா அதுக்கான கெஜெட்டட் காப்பி வந்து கொண்டு போவீங்க. அதெல்லாம் ரொம்ப ரேர், ஓகேங்களா, அப்படிலாம் கொண்டு போகிறவங்க. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் வீடியோ சர்டிஃபிகேட்டு, அது தனியாக நான் வந்து வீடியோ அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு போகிறவங்க கொண்டு போவாங்க. அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃப், பியூர் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, பெர்மனன்ட் எம்ப்ளாயி, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்காமல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் எழுதி வர்றேன் அப்படின்னா அவங்க தான் NOC சர்டிஃபிகேட் வந்து NOCன்னு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க, ஓகேங்களா. மற்றபடி நான் வந்து கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியாக இருந்தேன்,
ஒரு டெம்பரவரியாக இருந்தேன் அப்படின்றவங்களாம் இந்த என்ஓசி வாங்கணும் அவசியம் கிடையாது. சரி, ஓகேங்களா? இதுதான் வந்து நீங்கள் அடிஷ்னலாக கொண்டு போகிற சர்டிஃபிகேட்ஸ்லாம். இப்போ நான் சொன்னது அடிஷ்னலாக கொண்டு போகிற சர்டிஃபிகேட்ஸ் மீன் உங்களுக்கு அவைலபிள் இருந்தால், தேவை இருந்தால் கொண்டு போவீங்க பார்த்தீங்களா? இந்த செட்டுக்கான ஜெராக்ஸுமே அட்டஸ்டர் வந்து சைன் போட்டு கொண்டு போவீங்க. ஓகேங்களா? அப்புறமேட்டுக்கு இது ஹால் டிக்கெட்டில் வந்து செல்ஃப் அட்டஸ்டர் போகணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேங்களா? இதை ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஹால் டிக்கெட்டில் அட்டஸ்டர் போடணுமா? தேவை இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த பிஎஸ்டிஎம் இல்லை, இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபோட்டோ ஒட்டி கொண்டு போகணுமான்னு. இது யார் கிளப்பி விட்றதுன்னு தெரில. அதெல்லாம் தேவையில்லை. ஃபோட்டோலாம் ஒட்ட தேவையில்லை கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டில். ஓகேங்களா? ஸோ எல்லா டவுட்டையும் நீங்கள் கால் பண்ணி கேட்டதெல்லாம் நான் கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துட்டே நம்புகிறேன். நாளைக்கு சிவி போகிறவங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.